வெல்கமா. இன்னைக்கு நான் உங்களுக்கு இங்கிலீஷ் vocabulary இம்பார்ட்டன்ஸை பற்றி பேச போகிறேன். இப்போது இங்கிலீஷ் vocabulary எல்லாருக்கும் தெரியும். ஸ்போக்கன் அண்ட் ரிட்டன் இங்கிலீஷ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியும். இப்போ நமக்கு போதுமான அளவுக்கு நம்மக்கிட்ட vocabulary இருந்துச்சுன்னா நம்மளால் பேசவும் எழுதவும் முடியும். நம்மளால் டே டு டே கான்வர்சேஷன் ரொம்ப ஈஸியாக நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். இப்போ ஒரு சிம்பிள் இங்கிலீஷ் பேசணுன்னா ஒரு 1000 வேர்ட்ஸ் தெரிஞ்சாலே போதும். அதோட ரிக்வயர்ட் சென்டென்ஸ் ஃபார்மேஷன், எந்த ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பேசுகிற ஒவ்வொரு ஆங்கிளுக்கும் ஒரு ஃபார்மேஷன் இருக்குது. அதோட ஒரு 1000 வேர்ட்ஸ் தெரிஞ்சாலே நம்மளால் நல்லா மேனிப்புலேட் பண்ண முடியும். நல்லா இங்கிலீஷை பேசவோ எழுதவோ நம்மளால் முடியும். ஆனால் அதுக்கும் மேலே ஒரு ஸ்டெப் இருக்குது. நம்மள நிறைய பேர் படித்து முடிச்சதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம், யூபிஎஸ்சி, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அண்ட் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம் நினைப்போம். எல்லாருக்கும் எப்போ கிளிக் ஆகுன்னா ரிசல்ட் சர்டிஃபிகேட் கையில் வந்ததுக்கப்புறம். சப்போஸ் நம்ம அவங்கவுங்க மதர் டங்கில் டிகிரி படிச்சிருந்தா, இப்போ உருது மீடியம், தெலுங்கு மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் அண்ட் ஃப்ரெஞ்ச் அந்த மாதிரி லாங்குவேஜில் நம்ம படிச்சிருந்தோம்னா நம்மக்கிட்ட இங்கிலீஷ் vocabulary இருக்க சான்ஸே இல்லை. அப்போ நம்ம எல்லாமே இங்கிலீஷில் படித்தாகணும். அப்போ இங்கிலீஷ்லேயே படிக்கணும்னா ஒவ்வொன்றும் நமக்கு புரியணும். அப்போ நம்மளால் அந்த எக்ஸாமுக்கு படிக்கும்போது அந்த எக்ஸாம்ஸுக்குன்னே நம்ம 6 months to 1 year பிளான் பண்ணி படிக்க வேண்டிய அந்த ஸ்டேஜில் வேர்ட்ஸே தெரியலன்னா நமக்கு ஒவ்வொரு முறையும் டிக்ஷனரி எடுத்து ஒவ்வொரு வேர்டுக்கும் மீனிங் பார்த்து படிக்கிற ஒர்க் டபுள் த ஒர்க் ஆகிடும். படிக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். ஓகே, thousands of வேர்ட்ஸ்க்கு நம்ம எடுத்து மீனிங்கை படித்து அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி மென்டல் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகிடும். படிக்கிறது ரொம்ப டஃப் ஆகிடும். ஓகே, இதில் அவேர்னஸ் நிறைய பேருக்கு கிடையாது. ஏன்னா பேரண்ட்ஸ் சொன்னாங்க அப்படின்னு, பேரண்ட்ஸ் ஆல்ரெடி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் இருந்தாங்கன்னா அவங்களோட கிட்ஸுங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா சின்ன வயசுலேருந்தே மோட்டிவேட் பண்ணுவாங்க, இப்படி படிக்கணும் அப்படி படிக்கணும், இந்த எக்ஸாம் அப்பியர் ஆகுன்னு. அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதே எத்தனையோ பேரண்ட் ஃபார்மர்ஸ் அண்ட் அவங்க வீட்டில் படிக்காதவங்க வீட்டில் படிக்கிறவங்க ஐடியாவே இல்லாமல் லாஸ்ட் மினிட்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்காக என்ன பண்ணணும்னா நம்ம டிகிரி படிக்கும் போதுலேருந்தே நம்மளோட vocabulary இம்ப்ரூவ் பண்ணணும். ஒரு நாளைக்கு 50 வேர்ட்ஸ், ஓகே, மினிமம் 50 வேர்ட்ஸ் ஒரு நாளைக்கு நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். இப்போ நான் 50 வேர்ட்ஸ் என்னால் டெய்லி படிக்க அட் அ டைம் அப்படின்னா மார்னிங் ஒரு 25 வேர்ட்ஸ் அண்ட் ஈவினிங் ஒரு 25 வேர்ட்ஸ் படிக்கணும். இப்போ நம்ம ஒரு நாளைக்கு 50 வேர்ட்ஸ் படிக்க ஆரம்பிச்சு ஒரு 6 months to 1 year கண்டினியூ பண்ணால் thousands of words நம்ம இங்கிலீஷில் மீனிங் தெரிஞ்சுப்போம். அப்போ அந்த thousands of words நம்ம படிக்க அதை நம்ம ரீகால் பண்ண மைண்டில் சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகும்போது, ஓகே, எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்பியர் ஆனாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆர் வெரி பிக் ஜாப் இன் எம்என்சிஸில் உங்களுக்கு பெரிய போஸ்டிங்லாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் போனால் மொதல் டைம் இங்கிலீஷ் தெரியணும். அதுக்கு vocabulary தெரிஞ்சு தான் ஆகணும், கண்டிப்பாக தெரியணும். உங்களுக்கு லேக்ஸில் பே பண்ணுறவங்க இருக்காங்க, 50,000 மேலே பே பண்ணுறவங்க இருக்காங்க. அதனால நீங்கள் vocabulary இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்டடீஸில் நல்லா பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஹாஸ்பிட்டல் சூப்பராக இருக்குது, 7 டிஸ்டிங்ஷன் வாங்கியிருக்கீங்க, ஆனால் இங்கிலீஷ் நாலேஜே இல்லை. அதனால் உங்களுக்கு டைமிங் ரொம்ப வேஸ்ட் ஆகுதுன்னு நீங்கள் நினைப்பீங்க, அந்த டைமில் நினைப்பீங்க. அதனால் இப்போ இருந்தே vocabulary இம்ப்ரூவ் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஸ்பெண்ட் half an hour டைம் ஃபார் இம்ப்ரூவிங் யுவர் vocabulary. ஒரு நாளைக்கு ஒரு half an hour டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அதுவும் நீங்கள் மார்னிங் ஒரு 15 minutes, ஈவினிங் ஒரு 15 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களால் உங்களோட vocabulary இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, ஒரு ஜஸ்ட் 1 year இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு 5,000 to 10,000 வேர்ட்ஸ் ஈஸியாக படிச்சிட முடியும். அதுக்கப்புறம் உங்களால் எந்த எக்ஸாம்ஸ் வேணாலையும் போயிட்டு ஈஸியாக பிளான் பண்ணி படிக்க முடியும். அப்பயும் படிக்கிறது பிளான் பண்ணி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிக்கணும், பட் டபுள் கஷ்டப்படுறது சிங்கிள் ஆகிடும். ஓகே, ஏன்னா vocabulary இம்ப்ரூவ் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும் அந்த டைமில் போய் பண்ணும்போது. ஸோ guys, all of you improve your vocabulary from today. Thank you.